பயத்தில் இருக்கும்போது பரிகாரத்தை முழுமையாக செய்கிறது கிடையாது. எல்லாருமே பண்ணுறதுனா இப்போது டாக்டர் சொல்லுவார், நீங்கள் கார்த்தால 3 வேளை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போட்டுக்கணும், சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரை போட்டுக்கணும், இப்படிலாம் டாக்டர் சொல்லி கொடுப்பார். 6 நாள் கம்ப்ளீட்டாக போடணும், 7வது நாள் என்னை வந்து பார்க்கணுன்னுவார். ஜோதிடர் சொல்லுவார், நீங்கள் இது மாதிரி காலையில் கந்த சஷ்டி கவசம் படிங்கோ, சாயந்தரம் வந்து லக்ஷ்மிக்கு விளக்கு ஏற்றுங்கோ, ஹயகிரிவரை போய் வியாழக்கிழமை இது மாதிரி சொல்லிடுறா. நம்ம எத்தனை வாரம் இதை பண்ணுவோம்? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நம்ம டாக்டர் கொடுக்குற மாத்திரை என்ன பண்ணுறோம், ஆகாரத்துக்கு முன்னே இருக்கிற மாத்திரையும் சேர்த்து சாப்பாட்டுக்கு பிறகு போட்டுருவான். அப்போ அவர் எதுக்கு சொன்னார்னே தெரியாது. அப்போ அதனால் நம்ம சில ரூட்டை மாற்றும் போதும் ஜோதிஷம் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாமியோடைய பரிகாரங்களோ ஜோதிஷமோ தவறு கிடையாதுமா, அதை சரியாக பின்பற்றணும். அதே நேரத்தில் ஜோதிஷியர்கள் வந்து சில நேரங்களில் சொல்கிறது தவறாக வருது அப்படின்னா அவள் பார்க்குற நேரங்கள் இருக்குமே தவிர வேறு எந்த தவறும் வர வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மாறுபட்ட கருத்து வருது அப்படின்னு சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு அந்த புத்தகத்தை படிக்கிறது, ஒவ்வொருத்தவங்க அவங்களோட குருமார்கள் அப்படி இருக்கலாம், அதன் அடிப்படையில் மாறுபட்ட கருத்து வரலாம். ஆனால் ஆயுளோ கல்வியோ நம்மளுடைய விதியோ எங்கேயுமே மாறாது, அது மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை.